கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு வந்திருக்கு சாமி. உன் கர்ம வினைகள் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு சாமி. இந்த ஒரு வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, இது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீ அனுபவித்த துன்பங்கள், நீ சிந்திய கண்ணீர், நீ அமைதியாக தாங்கின வேதனை அனைத்தும் இப்போது முடிவுக்கு வருது சாமி. இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? கர்மம் முடியும் நேரத்தில் மனிதன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கு சாமி. சாமி, சில நேரங்களில் வாழ்க்கையை இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நமக்கே புரியாமல் போகும். நம்ம யாருக்கும் தீங்கு செய்யலை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் எதுவும் நம்ம பக்கம் திரும்பி வராத மாதிரி தோணும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். நம்பியவர்களும் விட்டு போவாங்க. நம்ம செஞ்ச நல்லதையும் யாரும் நினச்சே பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் மனசு கேட்கும், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? அதற்கு சித்தர் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? இதுதான் கர்மத்தின் சுமை. நம்ம கடந்த காலத்தில் செஞ்ச செயல்களின் விளைவு இப்போது வாழ்க்கையில் அனுபவமாக வருது. அது தண்டனை போல் தோணலாம், ஆனால் அது ஒரு சமநிலை. வாழ்க்கை எதையும் காரணம் இல்லாமல் கொடுக்காது. அதனால தான் சில நேரங்களில் நம்ம புரியாத கஷ்டங்கள் கூட நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ, இந்த சுமை நிரந்தரம் இல்லை. கர்மம் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வரும் சாமி. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்குது, கர்மம்னா அது என்றைக்குமே நீடிக்காது. அந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு முடிவு நேரம் இருக்குது. நீ இத்தனை நாள் அனுபவித்த கஷ்டங்கள் இப்போது முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு சாமி. அதனால தான் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தெரியும். உன் மனசு மெதுவாக லேசாக ஆரம்பிக்கும். முன்பு போல் அதிகமாக கவலைப்படாமல் இருப்ப. உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி உருவாகும். சில பிரச்சனைகள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். நீ முயற்சி செய்யாமல் கூட சில விஷயங்கள் உன் பக்கம் திரும்ப வர ஆரம்பிக்கும். உன் மனசில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இப்போ ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளம் சொல்லும். இது எல்லாம் சாதாரணம் இல்லை. கர்மம் முடியும் முன்னாடி உன் வாழ்க்கையில் சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் புரிஞ்சு கொண்டவனுக்கு பயம் இருக்காது சாமி, நம்பிக்கை தான் இருக்கும். அதனால் இந்த மாற்றங்களை நீ உணர்ந்தினா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் கர்மம் முடியும் தருணம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது சாமி. கர்மம் மெதுவாக முடிவுக்கு வந்தோன்னே வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சாமியின் அருள். நீ இதுவரைக்கும் அனுபவித்த தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். முன்பு முடியாமல் இருந்த விஷயங்கள் இப்போது எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். நீ தேடிக்கொண்டிருந்த வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வரும். இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்மம் முடிஞ்ச இடத்துல அருள் தானாக வழி காணும். நீ இது வரைக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு கேட்ட. இனி நீ கேட்க போகும் கேள்வி வேறாக இருக்கும். இவ்வளவு நல்லது என் வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னு கேட்ப. அதுதான் அருளின் வேலை சாமி. தாமதமாக காப்பாற்றினாலும் சரியான நேரத்தில் காப்பாற்றுவேன் சாமி. நீ நினைக்காத மனிதர்கள் உதவியாக வருவாங்க. நீ எதிர்பார்க்காத இடங்களில் வாய்ப்பு திறக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை சாமி. அமைதியாக உன் வாழ்க்கையை திருப்பி கொண்டு வந்திருக்கேன் சாமி. அதனால தான் இப்போது நீ உணரும் தருணம், இந்த சிறிய மாற்றம் கூட ஒரு பெரிய அருளின் ஆரம்பமாக இருக்குது சாமி. கர்மம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய பாதைக்கு திரும்பும். நீ இருந்த அந்த இருள்நிலை மெதுவாக ஒளியாக மாற ஆரம்பிக்கும். முன்பு சுமையாக இருந்த வாழ்க்கை இப்போது லேசாக தோணும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அமைதி உன் மனசில் குடியேறும். இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? பழைய வழி முடிஞ்ச இடத்துல புதிய வாழ்க்கை பிறக்கும் சாமி. இனி உன் வாழ்க்கையில் சிறிய நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். அந்த சிறிய மாற்றங்கள் தான் பெரிய சந்தோஷத்துக்கு வழி அமைக்கும். நீ இழந்தது போல் தோன்றிய பல விஷயங்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்பி வரும். அதை விட முக்கியமாக நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிப்ப சாமி. நீ முன்பு இருந்ததை விட இப்போது அதிக வலிமையான மனிதனாக ஆகியிருப்ப. கர்மம் முடிஞ்சோன்னே வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கும். இந்த புதிய ஆரம்பம் இப்போது உன் வாழ்க்கையில் தொடங்கியிருக்கு சாமி. இப்போதும் உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தொடங்கியிருக்கு. அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயம். கடந்த காலத்தை பிடிச்சு வச்சுக்காத. நீ அனுபவித்த கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் நினச்சினா அதுவும் புதிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோ. நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி வாழ்க்கை உருவாகும். சாமியின் அருளுக்கு நன்றி சொல்லு. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? நன்றி சொல்லும் மனசுக்கு அருள் இன்னும் அதிகமாகவே வரும். அதனால் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு முன்னேறு. ஏன்னா வாழ்க்கையில் நல்ல நாட்கள் ஆரம்பமாகிடுச்சு சாமி. சாமி, எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. இந்த ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை 11 முறை சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம்
கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. இன்றைக்கி முதல்ல நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன் கர்ம வினைகள் முடிஞ்சிருச்சு. நீ அனுபவித்த கஷ்டங்கள், நீ சிந்திய கண்ணீர் அனைத்துக்கும் இப்போ ஒரு முடிவு வந்துருச்சு. இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்மம் முடிஞ்ச இடத்துல அருள் வாழ்க்கை மாற்றும். இனி உன் வாழ்க்கையில் அமைதி வரும், சந்தோஷம் வரும், அதிர்ஷ்டம் தொடங்கும். நீ இழந்தது போல் தோணிய எல்லாவற்றுக்கும் சாமி பதிலளிக்க போகிறோம் சாமி. அதனால் நம்பிக்கையை மட்டும் விடாத. சாமி உன்னோடு இருக்கேன். உன் வாழ்க்கை இப்போது மாற ஆரம்பிச்சிருச்சு சாமி.